logல இப்போ நம்ம பார்க்க போற question, if log base 2x plus log base 4x plus log 16x equal to 21 by 4 find x ன்னு கொடுத்திருக்காங்க. logல இருக்கிற பேஸ் எல்லாம் சேமா இருந்தாதான் என்னால ஆட் பண்ண முடியும். பேஸ்ன்றது இங்க கொடுத்திருக்கிற டேர்ம். இப்போ இதெல்லாம் சேமா இருக்கான்னா இல்ல, எல்லாமே வேற வேறையா இருக்கு. அதனால ஆனா மேல பாருங்க எக்ஸ் எக்ஸ் எக்ஸ்ன்னு இருக்கா, ஸோ மேல சேமா இருக்கு, பேஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப மேல இருக்கிறது கீழே கொண்டு வந்தா கரெக்டா இருக்கும். ஸோ நம்ம ரூல் யூஸ் பண்ண போறோம். என்ன ரூல் யூஸ் பண்ண போறோம்னா ரெசிப்ரோகேட் பண்ண போறோம். ஸோ 1/ன்னு எழுதுனா என்னவாகும், மேல இருக்கிறது பேஸ்க்கு வந்துடும், கீழே இருக்கிறது 2 இப்படி வந்துடும். பிளஸ் இதே மாதிரி இங்க 1/x4 பிளஸ் 1/log base x 16 இப்படி வந்துருச்சா. இப்போ இந்த 2 4 16 எல்லாம் நம்ம இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணோம். ஏன்னா நம்ம வந்து எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்க போறோம். திருப்பி மேல எடுத்துட்டு போனாதான் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ 1/, ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கட்டும், அது ஒன்றும் பண்ண முடியாது. செகண்ட் டேர்ம் 4 நான் என்னால எப்படி எழுத முடியும்னா 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அண்ட் தேர்ட் டேர்ம் எப்படி எழுதலாம்னா log base x 2 power 4ன்னு எழுத முடியும். 16ன்றது 2 into 2 into 2 into 2, ஸோ 2 power 4 அப்படின்னு எழுதிருக்கலாம். இப்போ இங்க நம்ம பவர் ரூல் அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்ல பவர் இல்ல, ஸோ log base x 2. செகண்ட் ஒன்ல பவர் இருக்கு, ஒரு 2 இருக்குல்ல, இந்த 2 தான் பவர். இது வந்து பவர்ல இருக்கு. இந்த பவர்ல இருக்கிறது நம்ம என்னன்னு எழுதலாம், ரூல் படி முன்னாடி கொண்டு வரலாம். ஸோ 1/2 log base x 2 பிளஸ் அடுத்ததும் அதே மாதிரி வந்தா 4 log base x 2 அப்படின்னு இருந்துச்சு. இப்ப நீங்க டினாமினேட்டரை பாருங்க, எல்லா டேர்முமே ஒரே மாதிரியே இருக்கும். ஸோ நான் என்ன காமனா எடுக்க போறேன்னா 1/log xa log base x 2 வெளியில காமனா எடுத்துடுறேன். காமனா எடுத்துட்டா 1/ இங்க 1 தான் இருக்கு. பிளஸ் அடுத்ததுல 1/log x 2 எல்லாம் போயிடுச்சுன்னா 2 மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்ல 1/4 மட்டும் இருக்கு, which is equal to 21/4. நான் இந்த பக்கம் உள்ளது மிஸ் பண்ணிட்டேன். 21/4 நமக்கு இங்க x தானே கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிற டேர்முக்கு நம்ம எல்சிஎம் எடுக்க போறோம். எல்சிஎம்ன்றது 4 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 4னா இதை இன்டூ 4 போட்டா 4 ஆயிரும், கீழேயும் மேலையும். இதை இன்டூ 2 கொடுத்தா 4 ஆயிரும். ஸோ எதால கீழே மல்டிப்ளை பண்றனோ அதாலேயே மேலையும் மல்டிப்ளை பண்ணும். லாஸ்ட் டேர்ம் அதுவே கரெக்டா 4 தான் இருக்கு. உங்களுக்கு எல்சிஎம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டினாமினேட்டரை மட்டும் எடுத்துக்கோங்க. 1 2 4. எல்சிஎம் எப்படி எடுப்போம், 2 டேபிள்ஸ்ல 1 அப்படியே இருக்கும், இது 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ்னு வரும். திருப்பி 2 டேபிள்ஸ்ல போகும், 1 1 1. ஸோ 2 into 2 4, எல்லாத்தையும் 4ஆ மாத்துறோம். ஸோ இது வந்து எல்சிஎம் தெரியலன்னா இப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக போட்டிருக்கேன். இப்போ இங்க 1/log base xல 2, மேல 4 மல்டிப்ளை பண்ணா 4 ஆயிரும். இங்க 1 into 2 2 ஆயிடுச்சு. பிளஸ் லாஸ்ட் ஒன்ல எதுவும் மல்டிப்ளை பண்ணல, 1 தான். கீழே எல்லாமே 4 ஆயிடுச்சா, ஸோ 4 equal to 21/4. இப்போ என்ன பண்ண போறோம், நம்ம இந்த ஆட் பண்ணிட்டு அந்த சைட் கொண்டு போறோம். 1/log base xல 2, 4 plus 2 plus 1ன்றது 7. 7/4 equal to 21/4. So 1/log base xல 2, 7/4 இங்க வந்தா 21/4 into தலைகீழ வரும் 4/7. So கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிட்டு 3 வந்துருது. இப்ப இந்த பக்கம் நான் வந்து ரெசிப்ரோகேட் பண்றேன், ஏன்னா எனக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மேல கொண்டு வந்தா என்னவாகும், log base 2x which is equal to 3. எனக்கு தேவையானது x என்ன அப்படின்றது தான் நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ x என்னன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு இது அகைன் ப்ராப்பர்ட்டி. இப்போ x is equal to 2 power 3. 2ன்றது பேஸ், 3ன்றது நமக்கு இந்த ஈக்குவல் டு வேல்யூல அதுதான். ஸோ 2 power 3னா 8. ஸோ இதுதான் நம்மளோட x வேல்யூ.